4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வேலை வாங்குவோம், ஏன் அவனை வேலை வாங்குறீங்க, ஏன் அவனை திட்டுறீங்கன்னுவாங்க. இல்லை, அவன் தான் வேலை செய்வான்னு எனக்கு தெரியும், ஸோ அவனை தான் திட்ட முடியும், திட்டினா வேலை செய்வோம். அவனை 10th படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் டீச்சர் வந்து பக்கிரிசாமி, அவர் ஒருத்தருக்கு தான் நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா அவர் தான் வந்து கொஸ்டின் கரெக்டாக கேட்டு ஆன்சர் வரலன்னா ஒரு சின்ன பெண்ணை கைக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது எங்களுக்கு தாங்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணது வந்து காது தெரிய பண்ணது. விஜய் ஆக்ஷனில் என்ன பண்ணுவார் அப்படின்றது எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஒரு 2 டேஸில் நம்ம அப்சர்வ் பண்ணி. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ என்ன மீட் பண்ணீங்க சொல்லுங்கள், எனக்கு உண்மையிலே மறந்து போச்சு. சார் ஆக்சுவலி வேதா சாரோட கம்பெனியில் இந்த படம் அர்ஜுனான்னு ஒரு படம் நீங்கள் பண்ணீங்க, தியாகராஜன் சார் டைரக்ட், மாநகர் காவல். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஃபெயிலியர் ட்ராப் ஆகிடுச்சு. அதுதான் நான் அந்த ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல. ஆமாம் சார், சும்மா என்னோடய பிரதர் கவிஞர் பெரியசூடன் அப்புறம் மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்தீங்க. அண்ணா அடிக்கடி வருவார் வீட்டுக்கு, அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் இப்போ ஃபில்ம் பண்ணும்போது பிரதரை கூப்பிட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வா அப்படின்ட்டு உங்கள் காரில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய ட்ரங்க் பாக்ஸும் மீட்டர் பாக்ஸும் எடுத்து கொடுத்து ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற மெட்டீரியல் என்னன்னு கூட தெரியாது, பத்திரமா பார்த்துக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் வித்தின் ஒரு 10 days வந்து டெக்னாலஜி தெரியாமல் ஒர்க் பண்ணுறது வந்து அது எதுக்குமே உதவாதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் த்ரூ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டைலையும் அப்புறம் மில்டன்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் மில்டன் விஜிட். உங்களை புக்கு ரெகுலராக படிக்க சொல்லுவேன்ல, 5 C's கொடுத்தேன்ல. ஆமாம் சார், அவங்க டெக்னிக்கல் புக்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆமாம், எல்லாம் உங்கள் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்புறம் மில்டன்ட்டு போய் ரெகுலராக உட்காந்துருவேன், இது என்ன சார் அது சொன்னார் இது சொன்னார். ஒரு இடையில வந்து ஒரு தடவை ஒரு சின்ன ஒரே ஒரு இன்சிடென்ட் ரொம்ப என்னை பேடாக ஃபீல் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்கணுங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏதோ ஷார்ட்டு விஷயமா எல்லாம் ரெகுலராக நீங்கள் ஷார்ட் போகும்போதே ஒரு ஷூட்டிங் போகும்போதே காரில் பேசிட்டு போவோமே, அப்போ வந்து இந்த ஷார்ட்டை வந்து ஹை ஸ்பீடில் எடுக்கலாம், டேரக்டர் பேசலாம், இந்த ஷார்ட்டை வந்து அப்படி நான் ஒரு சும்மா ஆர்வத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து லோ ஸ்பீட் ஷார்ட்டாக எடுக்கலாம் சார் அப்படின்னு. வாட் லோ ஸ்பீட் அப்படின்னு மில்டன்லாம் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அப்புறமா தான் சிரிச்ச மில்டன் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடல, அதான் அண்டர் கிராங்க் சொல்கிறான் சார் நான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அப்போ தான் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரியாமல் நம்ம அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். நான் அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் வார்த்தைகளையும் சினிமாட்டோகிராஃபி சம்பந்தமாக படிக்கிறதும். பட் ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸுமே படிச்சிங்கல்ல? ஆமாம் சார், மேக்ஸிமம். அதுதான் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆகிடுச்சு இப்போ. ஆமாம் சார், உங்களை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் பயங்கர கில்ட்டியாகவே இருக்கும். என்னென்னா நான் அசிஸ்டண்ட்டை ட்ரெயின் பண்ணி அவன் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி போகிறானா, அவனுக்கு அடுத்த படம் கிடச்சி பெரிய கேமராமேன் ஆகிடுவானா அப்படிங்கிறது, அவனை சரியாக நம்ம ரெடி பண்ணியிருக்காமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். அவன் போய் படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகிற வரையும் எனக்கு அந்த டென்ஷன் இருக்கும். பட் உங்கள்கிட்டேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கேமராமேன்ஸ் வெளில வந்திருக்காங்க உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ். நீங்கள் என்ன திருவினா மாதிரி என்ன பிடிச்ச மாதிரி காது தெரியுதா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிங்களா, இல்லை என்ன ஸ்பெஷல்? நீங்கள் எப்படி இந்த கில்ட்டிலேருந்து நான் வெளில வர்றது? என்னென்ன மதி, இப்போ என்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 months என்கிட்ட சர்வை பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவன் கேமராமேன் ஆகிடுவான். நான் வந்து சேரும்போதே என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீ இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட்னு நினைக்காத, உன் படம் இது, நீ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு அப்படி தான் சொல்லுவேன். மில்டனாக இருக்கட்டும், எல்லாருமே, மனோஜ் பரமஹம்சா கூட, நாம் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறோம், நமக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஜென்ரேஷன் நம்மளை எப்படி ரிமெம்பராக இருக்கும், நம்ம அப்படி ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர்றவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே என்னோட படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மில்டன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல, சூரியவம்சம்லாம் நான் இன்னும் மறக்க மாட்டேன். எனக்கு அட் எ டைம் 2 படம், ஆஹா சூரியவம்சம் ஹேண்டில் பண்ணதே டோட்டலாக நீ தான். ஸோ கவுண்டராக எனக்கும் அந்த இது, நான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, என்னோட டீம். ஸோ எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் மதி அப்படின்னு இப்படி திரும்பினா அது வந்து அது என்ன வேலைன்னு கேட்டு போய் பண்ணணும். பல நேரங்களில் வந்து அது ஆர்டர் பண்ணுற வேலையாக இருக்கும், ஒரு ஹார்ட் அசிஸ்டன்ட் பண்ணுற வேலையாக இருக்கும், இல்லை செட் அசிஸ்டன்ட் பண்ணுற வேலையாக இருக்கும். அது வந்து எல்லா வேலையாக இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன்னு ஒரு கமெண்ட் இருந்தது இல்லை, அதுதான் என்னோட எனக்கு என்ன ட்ரைவ் பண்ணது. இப்போ கூட எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வேலை வாங்குவோம், ஏன் அவனை வேலை வாங்குறீங்க, ஏன் அவனை திட்டுறீங்கன்னுவாங்க. இல்லை, அவன் தான் வேலை செய்வான்னு எனக்கு தெரியும்,
ஸோ அவனை தான் திட்ட முடியும். திட்டினா வேலை செய்வான், அவனை திட்டினாலும் நீ வேலை செய்ய மாட்டேன்னு. ஆமாம், ஆக்சுவலாக அந்த பொசிஷனில் இருந்ததே எனக்கு பயங்கர ஹாப்பி தான். அந்த திட்டு அந்த அப்படி வாங்கினது தான். அதாவது 10th படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் டீச்சர் வந்து பக்கிரிசாமி, அவர் ஒருத்தருக்கு தான் நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா அவர் தான் வந்து கொஸ்டின் கரெக்டாக கேட்டு ஆன்சர் வரலன்னா ஒரு சின்ன பெண்ணை கைக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது எங்களுக்கு தாங்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணது வந்து காதை திரி பண்ணது. நீங்களும் காதை திருப்பீங்கன்னு கேள்விப்பட்ட மாதிரி உங்கள் அசிஸ்டன்ஸ் காதெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. அதாவது உங்கள்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைலும் கூட தான். எனக்கு கார்த்தி சொன்னாப்புல, அலெக்ஸ் பாண்டியன் ஒர்க் பண்ணல சார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படியே மதி மாதிரியே இருக்கு சார். பிரதர் நான் பண்ணுற மாதிரி மதி பண்ணுறான்னு சொல்லுங்க அப்படின்னு. நீ லைஃப் ஸ்டைலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து உங்களை சார்ந்து தான் ஆயிடுச்சு எனக்கு. இல்லை எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும். நான் வீட்டில் போய் அந்த டைமில் யார் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன். சிஸ்டர்கிட்ட கூட மதி ரெடியா அப்படின்னுவேன். எனக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள்ட்ட இருக்கிற அசோசியேட் பேரை சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றதுங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 hours வந்து 18 hours ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம்ல. ஒரு படம் கமிட் பண்ணுறதுக்கும் முன்னாடியும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கும் முன்னாடியும் சரி, அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா இது நல்லா இல்லைன்னா நான் ஏன் அதை உடனே சரி பண்ணி தான் அதை எடுப்பேன். அது ஏன் அப்படி இல்லைன்னா இந்த படம் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை தேட்டரில் வரும்போது நீங்கள் தான் நீங்களாம் பார்ப்பீங்க, மில்டன் பார்ப்பாரு, மொத்தம் 2 பேர் 3 பேருக்காக தான் என்னோட இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குமே. இந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது சரவணன் சார் பார்ப்பாரு, மில்டன் பார்ப்பாரு, விஜய் பார்ப்பாரு. அப்போ நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பயத்தோட தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் வைப்போம். ஒரு படம் நான் ரிலீஸ் ஆகும் போது உங்களை கூப்பிட்டு சார் படம் பார்க்குறீங்களான்னு கேட்டு நீங்கள் பார்ப்பீங்க. நான் பண்ண படங்களில் எது சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரியாக பண்ணியிருக்கேன்னா? எனக்கு என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஒர்க் சைடு ஒரு கிராஃப் இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, கிராஃப் இருக்கணும். எந்த கலைஞனாக இருந்தாலும் அந்த கிராஃப் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களோட ஃபிலிம்ஸ் இந்த பிகினிங் நீங்கள் சூப்பர் குட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன படம் ஓடுது ஓடலைன்னா கூட ஒரு எல்லா ஃப்ரேம்லேயும் ஒரு ட்ரை இருந்துக்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா எல்லா படங்களும் பார்த்துட்டு நான் ஷைதான் கூப்பிட்டீங்களா, ஷைதான் பார்த்தேன். அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மதியை வந்து இப்படி பார்க்காம கொஞ்சம் இப்படி பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த ஃபோட்டோகிராஃபி. என்னன்னா ஒரு ரெகுலர் பிளாட்ஃபார்மில் இல்லை. அந்த சீனுக்கு உண்டான அப்ரோச், ஒரு லைட்டிங் சைடு, ஷார்ட் டிவிஷன்ஸில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஷைதான் வந்து உங்களோட படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கிரிப்டில் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு உண்டான வேல்யூ இருந்தது. இது வரைக்கும் அந்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஷைதான். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 0 பாயிண்ட்லேருந்து ஒரு 180 டிகிரி வந்து ரொம்ப ஈஸியாக சிஸ்பான் பண்ணி கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை ரொம்ப உங்களால் கேட்ச் பண்ணிட முடியும். அது மாதிரி நான் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பட் அது எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் நின்றுறது இல்லை. ஒன்று எக்ஸ்ட்ரா போயிட்டு திருப்பி அங்கே வந்து நிற்கும், இல்லை அதை பிடிச்சிடவே முடியாமல், இல்லைன்னா ஒரு 45 to 90 பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்கேலை நான் கம்மி பண்ணிப்பேன். உங்களவுக்கு அதை பண்ணிடவே முடியல. அது என்ன டெக்னிக் சார்? அது எப்படி என்னென்னா அது 2 விஷயம். அது ப்ராக்டிஸ். நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கும். ஒரு ஹீரோவை வந்து எக்ஸ்ட்ராவாக காமிப்போம், ஒரு ஸ்பீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த சீனில். ஸோ அதுக்கு வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்த விஷயம். இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் எடுப்போம். பாம் பிளாஸ்ட்னால் ஃபஸ்ட்டு சவுண்டு வரும். சவுண்டு வந்தப்புறம் ஃபயர் வந்தப்புறம் தான் ஒரு கார் போகும். ஸோ இது அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆபாயினிட்டில் இது அப்சர்வ் பண்ணி மிஸ் பண்ணி ஆமாம், நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சவுண்டோட அந்த ஒரு ஹீரோவோட அந்த ஆப்ஜெக்டோட நம்ம மைண்ட் சிங்க் ஆகிறது இருக்குது. இப்போ விஜய் வந்து ஒரு ஸ்பீடில் ஓடுவார், அஜித் ஒரு ஸ்பீடில் ஓடுவார், கார்த்தி ஒரு ஸ்பீடில் ஓடுவார், அனுஷ்கா ஒரு ஸ்பீடில் ஓடும். எனக்கு இப்போ அலெக்ஸ் பாண்டியன்லாம் இப்படி வச்சானா அனுஷ்கா ஓடிடும். ஸோ அனுஷ்காவை வந்து ஃபாலோ பண்ணுறது ஓடும்போது பயங்கர ஸ்பீடாக வரும். அதோட ஹைட்டுக்கு லெக் லென்த் வேறு ஜாஸ்தி. ஸோ அந்த ஆர்டிஸ்டோட ஒரு சிங்க் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஆக்ஷனில் என்ன பண்ணுவார் அப்படின்றது எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஒரு 2 days நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பீடை நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டா
கரெக்டாகிடும்.